Hello, my dear neighbors and newbies. Welcome to my channel How With Them Explore. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டிரைவராக ஒரு மலைப்பாதையில் காரை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டைரெக்டாக அப்படி சொல்லாமல் என்னோடய ட்ரிப்பை ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மாண்டேஜஸை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு இருக்கேன். பொதுவாக எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது பக்கத்தில் இருக்க ஒரு டெம்பிளில் போயிட்டு ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். அதுபோல் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பணும். காரனோட தாண்டி அந்த லெஃப்டில் சின்ன ஒரு ரிஃப்ரெஷிங் எடுத்துக்கிட்டோம். இந்த ஷாப்பில் தான் புத்தூரில் இந்த ஒரு ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பெரிய கியூ இருந்தது மலை ஏறதுக்கு முன்னாடி. நம்மளோட டிக்கெட்ஸு அண்டு வேக்சினேஷன்ஸு கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதை பார்த்துட்டு எவாலுவேட் பண்ணிட்டு நம்மளை ப்ராக்ரெஸ் பண்ண விடுவாங்க மலை ஏறத்துக்கு. ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் டிரைவர் நான் இப்போ தான் ஒரு ஹில்ஸில் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக தான் நான் இருந்தேன். ரொம்ப வருஷமாக கார் ஓட்டுறேன். ஸோ பிளெயினில் தான் நான் ஓட்டியிருக்கேன். பிளெயின்ஸில் தான், ஹில்ஸில் ஓட்டுனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு சான்ஸும் அமைஞ்சதில்லை ஹில்ஸில் கார் ஓட்டுறதுக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்னை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டிரைவர் போட்டு போகலாம் அப்படி சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. வண்டி நாம் வச்சுருக்கோன்னா நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகணும். கான்ஃபிடென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லலாம் மல்டி லெவல் கார் பார்க்கிங் சிஸ்டம் தான். ஸோ சில டைம் நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஸ்லோப்லலாம் நான் ப்ராப்ளம் இல்லாமல் தான் ஏற்றி இறக்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து நான் மெயின் ரோடு ஏறுது ஸ்லோப்பில் தான் ஏறணும். அதுபோல் நிறைய ஸ்லோப்பில் நான் பழக்கப்பட்டுட்டேன். அதனால் வண்டி ரிவர்ஸ் ஆகாது எனக்கு. அந்த ஒரு விஷயத்தில் நான் கான்ஃபிடென்ஸாக தான் இருந்தேன். அதனால் அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் சரி ஹில்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் ஹில்ஸில் ஓட்ட போகிற டிரைவராக இருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா, சென்னை பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருப்பதி. இப்போ நான் திருப்பதியில் தான் இந்த டெஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். திருப்பதி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு அப் ஹில்க்கு ஒரு ரூட் தனி ரூட்டும், டவுன் ஹில்க்கு ஒரு தனி ரூட்டுமே இருக்கும். 2 ரூட்டும் தனித்தனி. ஸோ அதனால் எதிரில் உங்களுக்கு இன்னொரு வெஹிக்கிள் வர பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. எப்போயாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா தேவஸ்தானம் போர்டோட வெஹிக்கிள் வந்தால் தான் உண்டு. ஸோ இந்த பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இது. தெரியல. இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குரங்கு கூட்டத்தை பார்த்தோம். இங்க பாருங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மங்கி எல்லாம் பிஸ்கட்லாம் குடிச்சிட்டு போயிராங்க. இது மூடி மூட்டை ஏய் பேசுது. மூவ் பண்ணிட்டா பேசுது ஏதோ. இப்போ வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. கிளைமேட் அட்டகாசமாக இருந்தது. நான் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரேன். அப்ஹில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு ஒரு வண்டிக்கு ஒரு புஷ் கிடைக்கிறதுக்காக ஃபஸ்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் கியரில் போயிட்டே இருப்போம். எப்போயாவது தேவைப்பட்டதுன்னா தேர்ட் கியர், அவ்வளோதான். நமக்கான கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுன்னா நமக்கு தேர்ட் கியர் போனால் கூட கஷ்டம் தான். செகண்டில் போக வேண்டி வரும். இல்லைனா நிறுத்தி எடுக்கிறோன்னா ஃபஸ்ட் கியர் கண்டிப்பாக போட்டாகும். ஸோ இது ஒன்று அப்ஹில்லை பொறுத்த வரைக்கும். இப்போ போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படி கிராஜுவலாக போயிட்டே தான் இருக்கேன். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகல, ஓவர்டேக்கும் பண்ணல அனாவசியமாக. இப்போ வர வெஹிக்கிள்ஸ்க்கு நான் வழி விட்டுட்டேன். அவங்க போட்டோம், அதுக்காக அவங்க போட்டோன்னு விட்டுட்டேன். நான் ஆக்சுவலாக
ஆன் ஸ்க்ரீன் கேமரா ரெக்கார்டிங் ஆகும்போதே ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்னோடய பிளானாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நான் சொல்லிகிட்டே பிளான் பண்ணுறது. பட் கூட வந்தவங்க ரெக்கார்ட் பேசவே விடலன்னு. அவங்க அவ்வளோ பயத்தில் பக்குன்னு வராங்க. நான் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன், எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது இந்த இடத்துல. பட் என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, அதனால நான் அது ட்ரைவ் பண்ணிட்டு தான் போனேன். நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் நானே கூட்டிகிட்டு வந்தேன். அவங்கள இத்தனைக்கும் நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு கீழே இறக்கி விட்டுறேன், நீங்கள் வேணால் பஸ்லேயோ இல்லைனா அந்த ஜீப் சர்வீஸ்லாம் இருக்கும், அதில் வேணால் நீங்கள் மேலே போய் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க அதுக்கும் கேட்கல, கூட தான் வரணும் அடம் பிடிச்சிட்டு பயந்துட்டு வந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்தோம். ஸோ மேக்ஸிமம் நான் யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 3rd கியர் தான். எங்கெங்கெல்லாம் ஸ்லோவாகுதோ, ஹேர்பின் பென்ஸ்லாம் வருதோ, அங்கெல்லாம் சின்ன ஹேர்பின் பென், சின்னது மீன்ஸ் அந்த பெரிய ஸ்லோப்பாக இல்லாத போல் இருக்கும். அங்கெல்லாம் உங்களுக்கு அப்படியே பிரேக் அடிக்காமல் போனீங்கன்னா நீங்கள் செகண்ட்லேயே ஏறிடலாம். ஸ்டாப் பண்ணி திருப்புற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு புஷ் கிடைக்கும் லோடோட. ஏன்னா நான் டிக்கி ஃபுல்லாக லோடு ப்ளஸ் காரு ஃபுல் லோடில் போனேன். அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில சைடில் ஸ்லோப்ஸ் வரும். ரோடே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கும். அங்கே நீங்கள் ஏறுறீங்கன்னா ரொம்பவும் லெஃப்டில் அணைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஷார்ப் கட்டாக இருக்கும், அந்த இடம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் அந்த கொஞ்சம் அப்படி மேலே ஏறி திருப்பணும், அது போல் இருக்கணும். ஏன்னா வீலும் கீழே ரோடை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. அப்படி இறங்குச்சுன்னா சைடில் எதுனா தட்டுறதுக்கு இல்லை அடி வாங்குறதுக்கு கூட சான்சஸ் உண்டு. அதனால் அது நீங்கள் ஒரு லேனை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அந்த லேனுக்குள்ளேயே ஓட்டிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுவோங்க. ஸோ திருப்பதி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அங்கே வந்து 2 வெஹிக்கிள் அட் டைமில் எப்படி போகலாம். ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வராதுன்றதுனால ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள்ஸ்க்கு அவங்களோட பஸ்ஸுக்கெலாம் நீங்கள் வழி விட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாட்டுன்னு இப்போ கிராஜுவலாக ப்ராக்ரஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். திருப்பதியில் இன்னொரு விஷயம், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது. அவங்க வந்து ஏறத்துக்கு ஒரு டைமிங்கும் இறங்கிறதுக்கு இவ்வளோ டைமிங் அப்படின்றது செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்குக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ஹில்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஆகணுன்னா திருப்பதிக்கு வந்துடுங்க. உங்களுக்கு அப் அண்ட் டவுன் தாராளமாக ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. ஸோ வீடியோ லென்த்தாக இருக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா. ஸோ இதே போல் டவுன் ஹில் வீடியோவும் இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.